ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 17 முடிய உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் நன்றாக கவனித்து கேளுங்கள். புதிய ஏற்பாட்டில் 127வது பக்கத்தில் இருக்கும். பைபிள் வச்சிருக்கிறவங்க நான் வாசிக்கும்போது என்னோடு கூட இணைந்து நீங்கள் மனதில் படிச்சுட்டு வரலாம். பிரைஸ் தி லார்ட். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமிக்கு எடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அன்றி பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்தவனுடைய நோக்கம் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் வரவில்லை. பொதுவாக சொல்லுவாங்க, தவறு செய்தால் தண்டனை, பாவத்தின் தண்டனை என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அப்படி இந்த உலக மக்களாகிய நாம் எல்லாருமே பாவத்தில் இருக்கிறோம். பாவத்தில் என் தாய் என்னை கற்பந்தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த பாவ உலகத்திலே வாழ்ந்து நாம் ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நித்திய நரகத்துக்கு சென்று விடாமல் அதிலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாக தேவகுமாரனாகிய இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகம் முழுவதும் மனிதன் பாவம் செய்ததிலிருந்து பிசாசுனுடைய ஆதிக்கத்துக்குள்ளாக இருக்கிறது. பிசாசுனுடைய ஆதிக்கத்துக்குள்ளாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நாம் அப்படி பிசாசுடைய ஆதிக்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஒரு தேவ ராஜ்யத்தை ஸ்தாபித்து பிசாசுனுடைய ஆதிக்கத்துக்குள்ளால் இருக்கிற ஜனங்களை அதிலிருந்து மீட்டுக்கொண்டு தேவ ராஜ்யத்துக்குள் கொண்டு வரும்படியாக இயேசு இங்கே ஒரு உலகத்தை ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து நடத்தி வருகிறார் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். இந்த வேத பகுதியிலிருந்து
அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தான சில காரியங்கள் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதத்தில் புதுசாக அவனை தொடங்கலான்னு ஆரம்பித்தோம், யோசித்தேன். ஆனால் இதில் இன்னும் முக்கியமான தேவராஜ்யத்தை குறித்தான காரியங்கள், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேக இருக்கிறபடியினால் இதுக்கு நம்ம கடன் செல்லலாம். நான் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியிலே அங்கே நிக்கதோயமு என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிக்கதோயமுவை குறித்து, அவர் யூதருக்குள்ளே அதிகாரியானவர். அன்னைக்கு இருந்த அந்த யூத தேசத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து வந்தார். அந்த தேசத்தில் யூதருக்கு அதிகாரியானவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அவரை குறித்து ஒரு பரிசேயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல பக்தி மார்க்கத்தில் வளர்ந்தவர். இந்த பரிசேயர்கள் ஸ்தோத்திரம் தங்களை தாங்களே பரிசுத்தமாக காத்துக்கொண்டு அவங்களுடைய சுய முயற்சியினால் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்று சொல்ல முயற்சி செய்யக்கூடியவர்கள். மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அற்பமாக தோணும், நாங்கள் தான் பரிசுத்தத்தில் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களை குறித்தே தாங்களே ஒரு பெருமையாக கருதக்கூடியவர்கள். இன்னும் இந்த நிக்கதேமுவை குறித்து 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இஸ்ரவேலில் ஒரு போதகனாக இருந்தான். இஸ்ரவேலில், அதாவது இந்த வேத பிரமாணங்களை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவர், வேத பிரமாண போதகர் என்று அவரை சொல்லலாம். இவரை குறித்து நாம் படிக்கும்போது 2வது வசனத்திலே, அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, இரவு வேளையில் அவன் இயேசுவை தேடி வந்தான். ஏன் இரவு வேளையில் வந்தான் என்றால், அவன் ஒரு பெரிய கட்டுப்பாடு உள்ள யூத மார்க்கத்துக்குள்ளால் இருக்கிறான். அந்த யூதர்கள் இயேசுவை மேசியாவாக அங்கீகரிக்கவில்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இந்த மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும், குணாதிசயங்களும் இந்த இயேசுவுக்குள்ளாக காணப்படுகிறது. இந்த மேசியா ராஜாவாக வர வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு இருந்தபடியினால் மட்டும்தான் இந்த இயேசுவை அவர்களுக்கு மேசியாவாக, ராஜாவாக ஏற்றுக்கொள்ள கடினமாக இருந்தது. அப்படி இவன் ராக்காலத்திலே வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறைமுகமாக, மற்றவர்களை தெரியாமல் இயேசுவிடத்தில் ஒரு நட்பை ஏற்படுத்த அவன் விரும்பினான். காரணம், இயேசுவை அவன் கவனித்து கொண்டிருந்தான். மற்றவர்கள் எல்லாரும் கவனிச்சாங்க, ஆனால் இவனுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. இந்த இயேசு அற்புதங்களை செய்கிறார், அதனால தான் வாரான். வந்துட்டு இயேசுக்கிட்ட சொல்கிறான், தேவன் ஒருவனோடு கூட இல்லாமல் இருந்தால் இப்படிப்பட்ட மகத்தான காரியங்கள், அற்புதங்கள் ஒருவரும் செய்ய முடியாது. இயேசு அற்புதங்களை செய்கிறபடியினால் உண்மையாகவே தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அப்படி அந்த அறிவினால் தான் அவன் இயேசுவிடத்தில் வருகிறான், இரவிலே வருகிறான். ஒருவேளை நம்முடைய கலாச்சாரத்தில், நம் வாழ்கிற சூழ்நிலைகளில் சில ஜமங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அநேகருக்கு உண்டாகிறது. பகிரங்கமாக இயேசுவை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் தடைகள் விதிக்கப்பட்டவர்கள் சிலவங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். நாங்கள் இங்கே வந்த புதுசில் அந்த கார்னர் வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வேற ஒரு சர்ச்சுக்கு போகிறவங்க. அவங்களுக்கு வீட்டுக்குள்ளாலேயே ஒரு கோயில் இருந்தது. இவங்க வந்து பைபிளை மடித்து ஒரு பைக்குள்ளால் வச்சுட்டு கடைக்கு போகிறேன்னு சொல்லி போவாங்க. போயிட்டு குளத்தில் ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்த மாதிரியே கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க மறைமுகமாக. இப்படி மறைமுகமாக சிலர் இயேசுவண்டை செல்லுகிறார்கள். அது தவறல்ல. மறைமுகமாக இப்படி இயேசுவோடு ஒரு நட்பை ஏற்படுத்தி உண்மையான விசுவாசத்தோடு கூட இருக்கிறவர்கள் நிச்சயமாகவே ஒரு நாள் இயேசுவுக்கு சாட்சியாக நிற்பார்கள். காரணம், இந்த நிக்கோதேமுவை குறித்து இயேசு கிறிஸ்துவினுடைய மர நாட்களில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து மரித்த பிற்பாடு அவருக்கு சுகந்த வாசனைகள் பூசும்படியாக வந்தவர்களில் ஒருவன் இந்த நிக்கோதேமு. அந்த நிக்கோதேமுவை அந்த இடத்துல அறிமுகப்படுத்தும் போது இயேசுவிடத்தே ராக்காலத்தில் வந்தவனும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இரவு வேளையில் வந்த அன்றைக்கு ஒரு நாள் இந்த இயேசுவை விசுவாசித்து அவன் ராக்காலத்தில் சென்றிருந்தாலும் இயேசுவை சந்தித்த நாள் முதல் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. ஹல்லேலூயா. இயேசு மரித்து போனார், ஆனால் அவனுக்குள்ளால் உண்டான விசுவாசம் மரிக்கவில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் சொன்னார்கள் இயேசு மரித்து போனார் என்று சொல்லி. ஆனால் அவனுக்குள்ளால இயேசுவை சந்தித்த நாள் முதல் ஒரு விசுவாசம் வளர்ந்து கொண்டே வந்தது. இயேசுவை அடக்கம் பண்ண வேண்டும். முழு யூத குலவும் இயேசுவுக்கு விரோதமாக எழும்பி இயேசு தோற்று போனார் என்று சொல்லும்போது அவருடைய சரீரத்துக்கு சாட்சியாக ஹல்லேலூயா நறுமணங்களுடன்
வந்தவன் தான் ஒரு நாள் ராத்திரியிலே இந்த இயேசுவை தேடி வந்த அந்த நிக்கோதேமு. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஒருவேளை நமக்கு சுற்றிலும் சில நெருக்கமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் இயேசுவை ஒரு நாள் உண்மையாகவே நாம் சந்திக்கும் போது நம்முடைய இதயத்திலே உண்டாகக்கூடிய அந்த கடுகளவு விசுவாசம், அதை நாம் விட்டு விடாமல் காத்து கொண்டு வந்தால் ஒரு நாள் முழு யூத குலவும் அன்னைக்கு எப்படி இயேசுவுக்கு விரோதமாய் நின்றார்களோ அதன் மத்தியிலே நிக்கோதேமு என்கிறான ஒருவன் வந்து இயேசுனுடைய சரீரத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு நறுமணங்கள் சுகந்த வாசனைகளோடு கூட வந்து இயேசுவுக்கு அன்று அவன் சாட்சியாக நின்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஒருவேளை அது கடுகளவு விசுவாசம் போல இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் இந்த இயேசுவை நாம் பின்பற்றி போகும்போது ஒரு நாள் அந்த விசுவாசம் பலமுள்ளதாக மாறும். மற்றவர்கள் எல்லாரும் இந்த இயேசுவுக்கு விரோதமாக நின்றாலும் அவர்கள் மத்தியிலே இயேசுவுக்கு சாட்சி உள்ளவர்களாக மாற்றுவதற்கு பிரைஸ் தி லார்ட் அது ஸ்தோத்திரம் நமக்கு துணை நிற்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நிக்கோதேமுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்த நாட்கள் பெரிய மாற்றமாக இருந்தது. அவன் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கு நல்ல ஒரு சாட்சி உள்ள ஒரு மனுஷனாக மாறினான். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய அவன் இரவிலே வந்தான். அவன் வந்து இந்த இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்ய மாட்டான். இயேசு செய்த அநேக அற்புதங்களை பார்த்துதான் இவன் இயேசுவண்டை வந்தான். அவன் இயேசுவை மெச்சி பேசுகிறான், உயர்த்தி பேசுகிறான். இயேசுவே, தேவன் உம்மோடு கூட இருக்கிறார், தேவன் உங்க கூட இல்லைன்னா இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நிச்சயமாக நடக்காது அப்படின்னு சொல்லி இயேசுவை அவன் மெச்சி பேசுகிறான். ஆனால் இயேசு அதற்கு சொன்ன பதில், அவன் பேசின பேச்சுக்கும் அந்த பதிலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. அந்த பதில் 3வது வசனத்தில் இருக்கிறது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அவன் ஒரு நியாயப்பிரமாணிகன், நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கற்றுக்கொண்டவன், யூத மார்க்கத்தில் உள்ள சட்டத்திட்டங்களை எல்லாம் நன்றாக படித்தவன், இந்த தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவன். நீ எவ்வளவு மேன்மையான மனுஷனாக இருந்தாலும் சரி, வேதத்தை குறித்த அறிவு உனக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி, அவர் இங்கே சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து இந்த மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவத்தை குறித்து அன்று அவனோடு கூட பேசினார். அவனோடு கொஞ்ச நேரம் பேசினார். அந்த இரவு வேளையில் அவன் மறுபடியும் பிறந்தவனாக அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றிருக்க வேண்டும். அதுதான் கடைசி நாட்களில் அந்த இயேசுவின் சரீரத்துக்கு முன்னாக அவனை கொண்டு வந்து நிறுத்தினது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம். அதை காண்பதற்கு மறுபடியும் பிறத்தல் மிகவும் அவசியம். நிக்கோதேமு அதுக்கு பதில் சொல்லுகிறான். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த 2 வசனங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நாம் கடந்த நாட்களில் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தியானித்து வந்தோம். இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணார்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இங்கே நான் அன்றைக்கி சொல்லும்போது சொன்னேன், நம்முடைய மனசு இயேசுவுக்கு நேராக திரும்ப வேண்டும். இந்த உலகத்தில் பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, உயர்ந்த நிலைமைகள் இருக்கிறது. அதை நம்முடைய சுய முயற்சியினால் மிக கடினமாக உழைத்து ஒருவேளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதைவிட மேன்மையான ஒன்றை இயேசுவின் மேல் வைக்கக்கூடிய விசுவாச நிமித்தம் தேவ திட்டத்தை நாம் அறிந்து கொள்கிறதுனால், ஹல்லேலூயா, என்னை குறித்து தேவ திட்டத்தை அறிந்து கொள்கிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பெரிய உயர்வான நிலைமையை யோசித்து அதை அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாலும் அதைவிட மேன்மையான ஒரு நிலைமைக்கு ஹல்லேலூயா இயேசுவின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம், நம்பிக்கை உங்களை கொண்டு செல்லும். ஆகையினால் இயேசுவுக்கு நேராக நம்முடைய கவனம், நம்முடைய மனசை நாம் திருப்ப வேண்டும். அது பரலோக ராஜ்யத்தில் அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய இயேசு ஸ்தாபிக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு முதற்படி என்று சொன்னோம்.
தொடர்ந்து அதில் வளருவதற்கு தேவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது என்று கடந்த நாட்களில் நாம் கேட்டோம். இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை கேப்சர் பண்ண ஆட்கொள்ள வேண்டும். அப்படி ஆட்கொள்ளும் போது தேவனுடைய சிந்தைகள் நம்முடைய சிந்தையாக மாறும். தேவனுடைய விருப்பம், ஆசை விருப்பங்கள் நம்முடைய ஆசை விருப்பமாக மாறும். அதன் மூலமாக நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற உயர்ந்த திட்டங்களை நாம் அறிந்து கொள்வோம். ஸ்தோத்திரம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் உயர்ந்த திட்டம். அதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் நாம் படிக்கும்போது அங்கே படிக்கிறோம், உங்கள் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. நீங்கள் ஒருவேளை பெரிய காரியங்கள்லாம் நினைத்து வைத்திருக்கலாம், ஆனால் நாம் இயேசுவுக்குள்ளால் வந்து தேவ ராஜ்யத்தின் மூலமாக ஒன்றை நாம் ஆசைப்படும்போது, விரும்பும்போது, முன்னால் இருந்ததை விட இது மேன்மையாக இருக்கும். முன்னால் நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டும் என்று நினைத்த அதை விட மேன்மையான ஒன்றாக இருக்கும். ஆகையினால் நாம் அங்கே படிக்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அடுத்தது என்னது? உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. அடுத்தது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய நினைவுகள் அவ்வளவு மேலானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இந்த தேவராஜ்யத்துக்குள்ளால வந்ததுனால நான் கெட்டு போனேன், தேவராஜ்யத்துக்குள்ளால வந்ததுனால எதையெல்லாம் இழந்துட்டேன். ஒருவேளை அற்ப இன்பங்களையும் நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய சந்தோஷங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் தேவராஜ்யத்துக்குள் வருவதனால் அவர் உங்களை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், மேலான திட்டங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை விட மேலான திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த வசனம், தேவனுடைய வசனம் அப்படி இருக்கும். வசனத்தை விதையாக பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்தை விதையாக பார்க்க வேண்டும். வெறும் வசனம் அல்ல, அது விதை. அது முளைத்து எழும்பி 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இப்படி மனம் திரும்புவதன் மூலம், இதில் அந்த மனம் திரும்புவதில் நமக்கு ஒரு பங்கு இருக்கு. நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். மனம் திரும்புவதில் நமக்கு நாம் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன், தீர்மானம். இந்த இயேசு நல்ல ஆண்டவர், அவரை பின்பற்றினா நல்லது என்று சொல்லி நமக்குள்ளாக நாம் ஒரு தீர்மானம் எடுத்து, சில சமயங்களில் ஒரு யூ-டர்ன் போடுறோம், சில சமயங்களில் ஒரு எல்-டர்ன் போடுறோம், ஏதோ ஒன்று போட்டு இந்த இயேசுவுக்கு நேராக நாம் திரும்புகிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு சமீபமாய் நம்முடைய பிரயாணம் போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போது நம்ம இந்த பகுதியில் படிக்கிறோம், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த நிக்கதேமுவை குறித்து சொல்லுகிறார். அப்போது இந்த மறுபடியும் பிறத்தல், மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன? நம்ம முதலாவது மனம் திரும்புதல்னு பார்த்தோம். அந்த மனம் திரும்புதல்ல ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நாம் எடுக்கக்கூடிய காரணம், கடவுள் நம்மை படைக்கும்போது, தேவன் நம்மை படைக்கும்போது சுய சித்தம் உள்ளவர்களாக, சுயமாக தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாக படைத்திருக்க. இது நல்லது, இது கெட்டது, நீ தான் டிசைட் பண்ணணும். நாம் நல்லதை தெரிந்து கொண்டு இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த பகுதியை கொஞ்சம் விளக்குவதற்கு முன்னதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 அந்த இயேசுவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ 3ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் படிக்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். அப்போ 2 காரியங்களை இங்கே தான் பார்க்கிறோம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். தேவனுடைய இந்த பிறப்பை தான் மறுபிறப்பு என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும்படி தான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். முதலாவது இந்த மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதலில் நம்முடைய ஒரு பங்கு இருக்கிறது, ஒரு பார்ட் இருக்கிறதுன்னு சொன்னேன். நாம் தீர்மானம் எடுத்து
ஆண்டவருடைய ராஜ்யம் நல்லது என்று சொல்லி அந்த ராஜ்யத்துக்கு போகிறோம். இங்கே சொல்லப்பட்ட மறுபிறப்பு என்பது நாம் எப்பொழுது மனம் திரும்பி இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று வருகிறோமோ அப்பொழுது நம்மை அறியாமல் நமக்குள்ளால ஒரு பிறப்பு உண்டாகிறது. அந்த பிறப்பு ஆவியினால் உண்டாகக்கூடிய ஒரு பிறப்பு. நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்க, அப்போ நம்மையும் அறியாமல் நமக்குள்ளால ஒரு பிறப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் கூட புரியும்படியாக சொல்கிறேன். இப்போது நம்ம எல்லாம் ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தைகளாக இருந்து பிறந்திருக்கிறோம், பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். இந்த பிள்ளையாக பிறக்கும்போது, ஒரு குழந்தையாக பிறக்கும்போது எத்தனை பேருக்கு தெரியும் நான் பிள்ளையாக பிறந்தேன்னு? உங்களுடைய எஃபர்ட் ஏதாவது அதில் இருக்கா? உங்களுடைய எஃபர்ட் ஏதாவது அதில் இருக்கா? 1 வருஷம் 2 வருஷம், ஒரு 5 வயசாகும்போது தான் எனக்கு பர்த்டேன்னு ஒன்று இருக்குன்னு கூட தெரியும். நான் பிறந்த நாள்னு சொல்லி ஒன்று. அதுக்கு முன்னால் 1 வயசுலேயும் பர்த்டே கட் பண்ணுவோம், அந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியாது. ஆனால் 5 வயசாகும்போது கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும், எனக்கு பர்த்டே பிறந்த நாள்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மறுபிறப்பு என்பதும் அதுபோல உண்டாகக்கூடிய ஒன்று. அதில் நாம் விசுவாசித்து இயேசுவை பின்பற்ற போகிறேன்னு சொல்லி முன்னால் வரும்போது ஆவியானவர் இந்த பிறப்பை உள்ளால நடப்பிக்கிறார். மறுபிறக்கக்கூடிய அனுபவத்தை ஆவியானவர் பிறப்பிக்கிறார். அதான் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆனால் அடுத்தது ஆவியினால் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பற்றி சொல்லுகிறார். இந்த ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அப்போ யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, யோவான் 1:13, அவர்கள் இரத்தத்தினாலாவது, யாருன்னா தேவனுடைய பிள்ளைகளாய் தீர்ந்தவர்கள். தேவனுடைய, ஏன்னா மறுபிறப்பின் மூலமாக தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். மறுபிறப்பு மிகவும் அவசியம். இப்போ வெறும் மனம் திரும்புதல் என்றால் நம்ம சில கெட்ட காரியங்கள்லாம் விட்டுடலாம். அது கிறிஸ்தவர்கள் இயேசுவை சாராமலே வெளியே செல்வங்கள் இருந்தாலும் தீர்மானங்கள் இருக்க முடியும். குடிப்பழக்கத்தை விட்டுடலாம், நான் பீடி குடிக்க வேண்டாம்னு வச்சேன், இப்படி சில தீர்மானங்கள் எடுக்க முடியும். அது உண்மையான இயேசுவை சார்ந்து நான் இன்னொரு ராஜ்யத்துக்குள்ளால போகிறேன்னு சொல்லி அந்த மனம் திரும்புதல் நமக்குள்ளால ஒரு மறுபிறப்பை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. இது நமக்கு தெரியாது. நம்ம மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், உள்ளுக்குள்ளால ஆவியானவருடைய ஒரு பிறப்பித்தல் உள்ளாலே நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே தான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால், அதுக்கு முந்தின வசனம் 13வது வசனம், அவர்கள் இரத்தத்தினாலாவது, எவர்கள்? தேவனுடைய பிள்ளைகளானவர்கள், மறுபிறப்பு பெற்றவர்கள். நம்ம மறுபிறப்பு பெறும்போது மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவம் என்பது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவன் நமக்குள்ளால ஒரு சிருஷ்டிப்பை உருவாக்குகிறார். அதுதான் புது சிருஷ்டிப்பு, அதுதான் மறுபிறப்பு. ஹல்லேலூயா. இப்படி மனம் திரும்பி வாரவர்களுக்குள்ளால கர்த்தர் அவர்களை அறியாமலே, நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும்போது நாம் பிறந்திருக்கிறேன்னு அறிவு நமக்கு இல்லாமல் எப்படி நம்ம பிறந்து வளர்கிறோமோ அதுபோல மனம் திரும்பி இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக வரும்போது ஸ்தோத்திரம், நம்மை அறியாமலே உள்ளாலே ஒரு மறு பிறப்பின் அனுபவம் உண்டாகிறது. இது நம்மால் உண்டாகிறதல்ல, ஆவியானவர் செய்யக்கூடிய கிருபை, அவர் செய்யக்கூடிய கிரியை. ஹல்லேலூயா. அதனால தான் பைபிளில் நம்ம சில இடங்களில் படிக்கும்போது, இந்த ரட்சிப்பை குறித்து படிக்கும்போது, பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாமல் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. அதில் பெரிய பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணலாம், என்ன பல சாட்சிகள் உண்டாகலாம், ரட்சிப்புக்கேற்ற வசனங்கள் பிரசங்கிக்கப்படலாம். ஆனால் ஸ்தோத்திரம், அது தற்சமயம் ஒரு எழுப்புதலை கொண்டு வருமே தவிர சில சமயங்கள் அது அணைஞ்சு போகும். அது அணையாமல் இருக்குமானால் அதே டைமில் ஆவியானவர் உள்ளால ஒரு கிரியை நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மறுபிறப்பின் கிரியை ஆவியானவர் நமக்குள்ளால நடப்பிக்கிறார். நம்மை அறியாமலே ஒரு செயல் அங்கே நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. இப்படி இந்த மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ளால வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த உலகத்தில் நம்ம பிறந்து வளரும்போது நான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு சின்ன பிள்ளையாக அம்மாவுடைய கற்பத்திலே தோன்றி இந்த பூமியில் வந்து பிறந்து அப்படியே வளர்ந்துட்டு இருக்கிறேன். இப்போ எனக்குள்ளால பிறந்த நாட்கள்லேருந்து எங்கள் அப்பா அம்மா பல தவறுகள் செய்திருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள சில கேரக்டர்ஸ் இருக்கும். இங்கிலீஷில் ஜீன்னு சொல்லுவாங்க, அது அவங்க அப்பா ஜீன்னு சொல்லுவாங்க, அம்மா தாத்தா ஜீன்னு சொல்லுவாங்க. அந்த ஜீன் வந்து எனக்குள்ளால் இருக்கும்.
ஒரு மனுஷனிலிருந்து எனக்குள்ளால இந்த ஜீன் வந்தபடினால் நான் பிறக்கும் போதே தவறு செய்கிறவனாக, குற்றம் செய்கிறவனாக, பாவ உணர்வுகளோடு இங்கே பிறக்கிறேன். ஹல்லேலூயா. பிறகு வளர்ந்து வர 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 இது பெருசாகிட்டே போகும். இந்த பாவத்தை, உணர்வுகளெல்லாம் மறைச்சிட்டு மனுஷன் வளர வளர எப்படி யாரையும் தெரியாமல் பாவம் செய்யலாம், எப்படி யாரையும் தெரியாமல் நம்ம தவறுகள் செய்யலாம் என்கிறதான பக்குவம் எல்லாம் வளர்ந்து நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நல்ல ஒரு பாவியாகவே வளருகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு அவர் நம்மை சந்தித்து நமக்குள்ளால ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை ஆவியானவர் நடப்பித்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவ அந்த தைரியத்துக்குள்ளால வரும்போது நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் வந்த ஒரு ஜீன் எனக்குள்ளால இதுவரைக்கும் தொடர்ந்து வந்தது. ஒரு இடத்துல கட் ஆயிற்று. ஏன்னா மாம்சத்தின் படியாக பிறந்து, இரத்தத்தினால பிறந்து, மாம்சத்தின்படியும் இரத்தத்தின்படியும் புருஷனுடைய சித்தத்தின் பிறந்து வரதுனால அங்குள்ள பாவங்கள் எல்லாம் என்னை பின்தொடர்ந்து வருகிறது. ஆனால் இந்த இயேசுவோடு கூட உள்ள ஒரு குறுக்கிடுதல் நமக்கு ஏற்பட்டு மறுபடியும் பிறந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆகும்போது, இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் அவருடைய இரத்தத்தோடு கூட நமக்கு ஒரு தொடர்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் பரிசுத்தமான இரத்தம். ஒரு ஜீன் கட் பண்ணப்பட்டு வேற ஒரு ஜீன் அதில் இணைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனாலே தான் ரட்சிக்கப்பட்டு உள்ளால வரும்போது செல்வங்களில் முன்னால் உள்ள சாபங்கள், பாவங்கள், முதியோர்களுடைய காரியங்கள்லாம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் வரலாம். ஆனால் இயேசுவுக்குள்ளால வரும்போது ஒரே நிமிஷத்தில் பாவங்கள், சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்கிறான அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ரூத்தினுடைய புத்தகத்தை நம்ம படிக்கும்போது ஸ்தோத்திரம், அங்கே ரூத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். அவள் யாருன்னா ஒரு மோவாபிய பெண். மோவாபியர்கள் 10ஆம் தலைமுறை மட்டும் தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. அவர்கள் மேலே ஒரு சாபம் இருந்தது. தலைமுறை தலைமுறையாக அந்த சாபம் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. இங்கே நகோமி அந்த மோவாபிய தேசத்துக்கு போகிறா. அங்கே நடந்த சம்பவம் எல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இப்போ நேரம் இல்லை. மோசமான சூழ்நிலைகளை அவள் சந்திக்கிறாள். இங்கே உள்ள பஞ்சத்து நிமித்தம் தான் அங்கே போனான். எங்கே யூதேயா தேசத்தில் பஞ்சம், பெத்லகேமில் பஞ்சம், இங்கே வறட்சி, இங்கே நல்ல சாப்பாட்டுக்குள்ள உணவில்லை அப்படின்னு சொல்லி கஷ்டத்தின் மூலமாக பார்க்கும்போது அந்த நகோமியினுடைய புருஷனார் அவங்க எல்லாம் குடும்பமாக பார்க்குறாங்க. பக்கத்தில் தான் மோவாப் இருக்குது. மோவாப் நல்ல செழிப்பாக இருக்குது. மோவாபில் என்னது ஆகாரத்துக்கு பஞ்சம் இல்லை. அவங்க எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க. நமக்கு நிறைய நம்ம ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டு வாழ்கிறோம். ஆனால் பஞ்சம் வந்துட்டு இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பக்கத்தில் அவங்க மனம் போல வாழ்கிறாங்க, விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க, மோசமான பழக்கங்கள்லாம் அங்கே இருக்குது. அவங்க செழிப்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது. என்ன தீர்மானிச்சாங்கன்னு தெரியாது. மோவாபுக்கு ஒரு நாள் கடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா. அப்பத்தின் நகரம் என்று சொல்லக்கூடிய பெத்லகேமில் ஸ்தோத்திரம், சின்ன ஒரு பிரச்சனை வந்தபோது அதை தாங்க முடியாமல் பக்கத்தில் எட்டி பார்க்கிற தூரத்தில் இருந்த ஆசீர்வாதங்களை கண்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, தேவன் அவர்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த ஸ்தலத்தை விட்டு தேவன் சபித்த பூமியான மோவாபுக்கு கடந்து சென்றார்கள். ஸ்தோத்திரம். அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரும் பாடுகளை அனுபவித்தார்கள். அங்கிருந்து அந்த நகோமி ஒரு நாள் தீர்மானித்தால், இப்போ நாம் விட்டு வந்த தேசம் நல்லா இருக்கு, ஆசீர்வாதமாக இருக்கு, அங்கே மழை பெய்தது, அங்கே செழிப்பு உண்டாயிருக்கிறது. ஆனால் எனக்கு இப்போ பெரிய பிரச்சனை, குடும்பம் எல்லாம் நாசமாக போச்சு. சபிக்கப்பட்ட மோவாபிய பெண் ஒருத்தி மட்டும்தான் என்னோடு கூட இருக்கிறா. 2 பேர் இருக்கிறாங்க. இவங்களை என்ன செய்கிறது, இவங்களை எங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு யோசித்தா. ஆனால் அது ஒருத்தி ரூத். ஹல்லேலூயா. அவள் சொன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அவளுக்கு ஒன்று தெரிந்தது, இந்த நகோமியோடு கூட இருந்த நாட்களில் இந்த நகோமியுடைய தேவனை அவள் ஒரு நாள் கண்டு கொண்டாள். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் நகோமியுடைய அழுகை, கண்ணீர் இதாக தான் இருந்திருக்கு. ஆண்டவரே, அந்த நல்ல இடத்தை விட்டுட்டு வந்தனே, உம்மை விட்டுட்டு வந்துட்டனே, என்னை ஆசீர்வதிங்க அப்படியெல்லாம் அவள் ஜெபம் பண்ணியிருப்பா. இவ கேட்டிருப்பா, இவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. அவள் ஒரு தீர்மானம் பண்ணார். நகோமியை பார்த்து சொன்னா, மாமியாரை பார்த்து சொன்னா, என்ன வந்தாலும் உம்மை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். இன்னைக்கு முதல் உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே மறிக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் நானும் மறிப்பேன். அவள் பண்ண அந்த தீர்மானம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், அந்த ஒரு தீர்மானம் அன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு வாழ்க்கையில் இருந்த சாபங்கள் எல்லாவற்றையும் முறித்து விட்டது.
ஹல்லேலூயா. சாபங்கள் முறித்தது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தின் அதிபதியாகிய இயேசு அவளுடைய சந்ததியின் மூலமாக பிறக்கும்படியாக தேவன் அனுகிரகம் பண்ணார். அது அன்னைக்கு மட்டும் அல்ல, இன்னைக்கும் யாரெல்லாம் இந்த தேவன் என்னுடைய தேவன், ஹல்லேலூயா, இந்த இயேசு எனக்காக மரித்தார், இந்த இயேசு என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி அவரை விசுவாசித்து யாரெல்லாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அவர் ஆசீர்வாதத்தின் தேவனாக இருக்கிறார். பல வருஷமான சாபங்கள், பிசாசின் கட்டுகள், ஒருவேளை பிசாசின் போராட்டங்கள் உங்களை பின்தொடர்ந்து வரலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம், இந்த தேவன் என்னுடைய தேவன், இவரையே சேவிப்பேன் என்று சொல்லி எடுத்து வைக்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதம் வருகிறது. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, மோவாபி அவ எங்க வந்தா, மோவாபிய ஸ்திரீனுடைய அந்த பிளட் ரிலேஷன் அங்கேயே கட்டாயி போச்சு. மோவாபினுடைய பிளட் ரிலேஷன் கட்டாயிச்சு. ஒரு பரிசுத்த சந்ததியினுடைய பிளட் ரிலேஷன், தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியினுடைய ஒரு பிளட் ரிலேஷன் அவளுக்குள்ளால வந்தது. ஹல்லேலூயா. அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான எதிர்காலம் இருந்தது. தேவகுமாரனாய் இயேசு அவளுடைய சந்ததியிலே பிறக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்போது, உண்மையாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்போது சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் கட் பண்ணுகிறார். நம்முடைய பிறவி குணம்னு சொல்கிறோமே, ஜீன் பிறவி குணம், அந்த பிறவி குணத்தில் எல்லாம் கர்த்தர் செல்வங்களை கை வைப்பார். கை வைத்து அவருடைய குணாதிசயங்களால் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர், அன்பின் ஆண்டவர், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய குணங்களை அவர் நமக்குள்ளாக ஸ்தாபிப்பார். ஹல்லேலூயா. அதான் அந்த பிளட் லைன் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது அப்படியே சேஞ்ச் ஆகிறதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் கூட நம்ம ஒரு சில வசனங்களை கூட படிக்கலாம். ஹல்லேலூயா. யோவான் ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை படிக்கலாம். ரோமர் 8. நாம் இப்போ பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ளால ஒரு கிரியை நடப்பிக்கிறார். நாம் மறுபடியும் பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கும்போது யாருடைய பிள்ளையா பிறக்கிறோம்? தாயினுடைய வயிற்றில் பிறந்தது ஒன்று. இனி வயசான பிறகு அந்த தாயினுடைய வயிற்றில் போய் பிறக்க முடியாது. அதுதான் அந்த நிக்கோதேமுக்கு இந்த ப்ராப்ளமே. இப்போ ஆண்டவர் அவனை சொல்லி பிரிய வைக்கிறார். இல்லைப்பா, அது இல்லை, தேவனால் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது, ஆவியினாலே அது நடைபெறுகிறது. அப்படி நீ தேவனுடைய பிள்ளையாக முடியும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிறந்த பிற்பாடு, மறுபடியும் பிறந்த பிற்பாடு தேவ ஆவியானவர் இந்த மனுஷ ஆவியோடு கூட வருகிறார். சொல்ல, நீ இப்போ பழைய ஆள் இல்லைன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நீ பழைய ஜீனில் உனக்குள்ளால் இருக்கக்கூடியது. ஹல்லேலூயா. அதான் ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, இப்போ நீ பழைய ஆள் இல்லப்பா, நீ இப்போ தேவனால் பிறந்திருக்கிறாய், உனக்கு ஒரு உனக்கு ஒரு என்னது சுதந்திரம் என்று இருக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் படிக்கலாம். 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. சுதந்திரம் என்னது? அப்பாவுக்கு என்ன உண்டோ அந்த உரிமையெல்லாம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நம்ம இப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டோம். தேவனிடத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ அதற்கெல்லாம் சொந்தக்காரர்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ மறுபடியும் பிறக்கும்போது இந்த அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். நான் இப்போ வேற ஆளு, நான் இப்போ தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறேன். அந்த தேவனிடத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதமும் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் உலக ஆசீர்வாதத்தை போன்றது அல்ல, அது உலகத்தின் இன்பத்தை போன்றது அல்ல. இது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவருடைய ராஜ்யத்தில் பெற்று அனுபவிப்பதற்கான ஆசீர்வாதம். அது அவரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாய் தேவனுடைய பிள்ளைகள். அதே சமயத்தில் கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரம் என்றால் தேவனுக்கு கிறிஸ்து எப்படியோ அப்படியே நாமும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு தேவனிடத்தில் ஒரு பங்கு உண்டானால் அதே பங்கு, ஹலோ பிரைஸ் தி லார்ட், அதே பங்கு நமக்கு உண்டு. காரணம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து படிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியே ஆகும். 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிக்கலாம். அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட. முன்னால ஒன்றில் இருந்தோம்,
மாம்சத்தின்படி பிறந்தோம், மாம்சத்தின் பிள்ளைகளாக வளர்ந்தோம். அல்லேலூயா. அங்கே அழிவுக்குரிய அடிமைத்தனத்துக்குள்ளால இருந்தோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, பாவத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்டு, சாபத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்டு, பிசாசுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு என்ன செய்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஒரு இடத்துலேருந்து விடுதலையாகி இந்த ராஜ்யத்துக்குள்ளால வரும்போது இந்த ராஜா நல்ல ராஜா, ஹல்லேலூயா, அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால் மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்வோம், மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்வோம். இப்போ இதுக்குள்ளால நெருக்கமாக அப்படியே போயிட்டு இருக்கிறோம். ஆனால் மகிமையான சுவாதீனத்தை ஒரு நாள் சீக்கிரமாக நாம் பெற்றுக்கொள்வோம். 1 யோவான் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 5:1 படிக்கலாம். 1 யோவான் 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும், மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 யோவான் 3:1 படிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ நாம் மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சொல்லும்போது நமக்கு ஆண்டவருக்கு மேலே ஒரு பெரிய அன்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. பெரிய அன்பு இருக்கிறது. எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினால் நம்மையும் அறியவில்லை. இவங்க ஏதோ ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி நாங்கள் தேவராஜ்யத்துக்குள்ளால் இருக்கணும்னு சொல்லி போயிட்டோம். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அவரை அறியலை, உலகத்தின் இன்பங்களையும் ஆசைகளையும் நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நம்மையும் புரிஞ்சுக்கொள்ள முடியலை இவங்க யாருன்னு உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வது வசனத்தை படிக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சொல்லுங்க, இப்பொழுது தேவனுடைய பிள்ளை. மனம் திரும்பி ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை ஆவியானவர் நமக்குள்ளால கட்டளையிட்டு, அந்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட வந்து பேசி, நீ இப்போ பழைய ஆள் இல்லை, நீ இப்போ தேவனுடைய பிள்ளை, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஸ்தோத்திரம் சுதந்திரத்துக்கும் உனக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி அவர் நம்முடைய ஆவியானவரோடு பேசி நம்மை திடப்படுத்துகிறார். நீ தேவனுடைய பிள்ளை, நீ மறுபடியும் பிறந்தவன் என்று சொல்லி. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை. இப்போ நமக்கு ஒரு தைரியம் இருக்குது ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் இனி வரும்போது, வருங்காலங்களில் இயேசு வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? நம்முடைய இருப்போம் இன்னும் வெளிப்படவில்லை, நமக்கு அது தெரியலை எப்படி இருப்போம்னு சொல்லி. ஆனால் அவங்க சொல்கிறார் நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லி. தொடர்ந்து படிக்கலாம். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, சொல்லுங்க, அவர் வெளிப்படும் போது இப்படி மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று ஆவியினால் அந்த தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்ன செய்வார்? அவர் வெளிப்படும் போது அவர் மத்திய ஆகாயத்தில் ஒரு நாள் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக அவர் வெளிப்படுவார். அப்படி அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால், இப்போ இந்த மூஞ்சியோடு கூட இருக்க மாட்டோம். இப்போ ஒருவேளை கொஞ்சம் கருப்பாக இருக்கலாம், இப்போ ஒருவேளை கொஞ்சம் வெள்ளையாக இருக்கலாம், இப்போ ஒருவேளை நம்முடைய சரீரங்களில் சில பலவீனங்கள் இருக்கலாம், ஒருவேளை கை கால் இல்லாமல் கூட இருக்கலாம், முடவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர் வெளிப்படும் போது இந்த சாயலில் நம்ம இருக்க மாட்டோம். இப்போ இருக்கக்கூடிய பலவீனங்களோடு கூட இருக்க மாட்டோம். இப்பொழுது இருக்கக்கூடிய அசிங்கமான சூழ்நிலையில் இருக்க மாட்டோம். இப்போ ஒருவேளை உங்களை யாராவது இங்கே இருக்கக்கூடிய வாலிபு பிள்ளை எல்லாம் பெண்ணு பார்க்க வந்துட்டு என்ன பிடிக்கலன்னு விட்டுட்டு போகலாம். ஆனால் ஸ்தோத்திரம், அன்னைக்கு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு முகத்தோடு கூட இருப்பீங்க. அல்லேலூயா. மணவாளனுக்கு பிரியமானவர்களாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால், அந்த இயேசு எப்படி இருக்கிறாரோ அதே சாயலாக மாற்றப்பட்டு பிதாவாகிய தேவன் அங்கே பார்க்கும்போது அந்த குமாரனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கூட இருக்கக்கூடியவங்களுக்கு வித்தியாசம் தெரியாத அளவில் அவரை போல, இயேசுவை போல அவர் நம்மை மாற்றுவார். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருக்கோம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்கு ஒப்பாய் இருப்போம். இதுக்காக தான் நமக்குள்ளால ஒரு மனம் திரும்பலை தந்து, நம்மை அறியாமலே நமக்குள்ளால ஒரு புதிய பிறப்பு, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டபடி ஒரு புதிய சிருஷ்டிப்பை நமக்கு தந்து, அவருடைய மகன், அவருடைய மகள், அவருடைய பிள்ளை என்கிறதான ஒரு பெயரை நமக்கு கொடுத்து, ஹல்லேலூயா, நம்முடைய தாய் தகப்பன் பெற்றோர்கள் முன்னோர்கள்
சந்ததியில் வந்த அந்த அந்த சாபம் நிறைந்த ஒரு அந்த பகுதி, அந்த சாபத்தை அல்லது பாவத்தின் விளைவாக வந்த சாபம் அல்லது பிசாசனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் மறுத்துவிட்டு ஒரு பரிசுத்த இரத்தத்துக்குள்ளால் நம்மை இணைத்து, அல்லது அந்த பரிசுத்த இரத்தத்தின் மூலம் நம்மை கழுகி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். அந்த இயேசு ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அவர் வெளிப்படும் போது அவரை போல நாம் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். சீக்கிரம் ஒரு வசனம் கூட படிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ராஜ்யத்தில் வந்துட்டு என்ன செய்யக்கூடாதுன்னு அடுத்த ராஜ்யத்தில் எட்டி பார்க்கக்கூடாது. அது உலகத்தின் ராஜ்யம். ஹல்லேலூயா. இங்கே ராஜ்யத்துக்குள்ளால் இருக்கும்போது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தில் என்னெல்லாம் இருக்கு? உலகத்தில் பாவம், பிசாசு, கண்களின் இச்சை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லி அந்த 1 யோவான் புஸ்தகம் படி 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம், இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், அதனுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் ஒழிந்து போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நாம் தேவனை போல மாறுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.